வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் அவையரா இருக்கேன். நம்ம இந்த வாரம் பாத்தீங்கன்னா சென்னை திருவேற்காடுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வாக் த்ரூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முக்கியமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், காட்டணுன்றது யூடியூப் அல்காரிதம்க்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் வந்து திட்டிருந்தீங்க, வீடியோ போடும்போது சைஸஸ் போடுங்கன்னு, அதை மிஸ் பண்ணிட்டோம், சாரி. ஸோ இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1550 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங், ஒரு 2 காரு 2 பைக் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் இருக்குது. அது கீழே வந்து சம்பம் வந்து போட்டிருக்கோம். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபாயரு, அதுக்கப்புறம் லிவிங் கம் டைனிங் வந்து போட்டிருக்கோம். லிவிங் கம் டைனிங்லேருந்து உள்ளே போகும்போது கிச்சன் இருக்குது. லெஃப்ட் சைடில் 8.5 by 10 ஃபீட் இருக்குது. அதை ஒட்டியே பின்னாடி ஒரு யூட்டிலிட்டியும் போட்டிருக்கோம் 8.5 by 3.5 ஃபீட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹால்லேருந்து இந்த சைடு உள்ளே வந்தோன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அது 13 feet by 10 feet இருக்குது. ஸோ இதில் ஒரு அட்டாச்டு வாக்இன் வார்ட்ரோபும் கொடுத்துருக்கோம். அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. 8 feet by ஆல்மோஸ்ட் 4 feet இருக்குது. ஸ்டேர் கேஸில் சின்ன ஒரு கட் ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸோ இது யூ டைப் ஸ்டேர் கேஸுங்கிறதுனால கீழே நம்மளுக்கு லிவிங்கும் வந்து நல்லா வென்டிலேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா ஸ்டேர் கேஸ் ஏறி ஸோ மேலே ஒரு ப்ரைவேட் லிவிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துட்டோம். நல்ல பெரிய ஸ்பேஸு 16.4 by 11.9. மேலே லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரோட் ஃபேஸிங் சைடு. ஸோ அதுலேயுமே வாக்இன் வார்ட்ரோப் அண்ட் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி இருக்குது ரோட் சைடு, நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி 12.5 by 6 feet. ஸோ நம்ம அப்படியே அந்த ப்ரைவேட் லிவிங் ஸ்பேஸ்லேருந்து அந்த சைட் பேக் சைட் போகும்போது இங்கே ஒரு குட்டி கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு பேக் சைடு அப்படியே ஸ்டடி ரூம் இருக்குது 8.5 by 8.8. ஸோ ப்ரைவேட் லிவிங்லேருந்து இந்த சைடு வந்தோன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது இங்கே 13 feet by 10 feet. ஸோ இதுலேயுமே அட்டாச்டு வாக்இன் வார்ட்ரோபும் கொடுத்துருக்கோம், அட்டாச்டு பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.